பிரைஸ் லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாளிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாள் காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த புதிய நாள் காலை வேளையிலே ஒரு புதிய லோக சுவார்த்தையோடு நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து நான் செபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி இங்கே அன்னாளுடைய ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அன்னாள், நான் ஏற்கனவே பார்த்தோம், அன்னாள் குழந்தைக்காக ஜெபம் பண்ணினாள், விண்ணப்பத்தை கேட்டாள். ஆனால் அவள் ஜெபம் பண்ணிட்டு எப்படி ஜெபம் பண்ணலன்னா, உமக்கு ஒரு நீர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா அந்த உடம்புக்கு நான் கொடுத்துருவேன், நீர் எனக்கு கொடுத்தா நான் உனக்கு திரும்பி கொடுப்பேன்னு சொன்னான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினா கர்த்தர் பிள்ளையை கொடுத்துட்டாரு. என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி முதல்ல சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றா, அவர் செஞ்சிட்டார், இப்ப நான் என்னுடைய பாகத்தை செய்யும்படி என் பிள்ளையை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கூட்டி கொண்டு அதே ஏலியிடத்தில் கொண்டு விட்டு விட்டாள். சோத்திரம். பால் மறக்க பண்ணின பின்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் இனி ஆண்டவருக்காக தான் பணிவிடை செய்யணும், ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் பணிவிடை செய்வான் என்று சொல்லி கொண்டு விட்டதை சரித்திரத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம். நான் எதுக்கு விண்ணப்பம் பண்ணினோ அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாரான், என் கண்ணீரை கண்டாரான். அது மாத்திரமில்லை, நான் என்ன கேட்டேனோ அதையே கொடுத்தார். ஆண் பிள்ளையை கேட்டேன், அவர் ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த ஆண் பிள்ளை இனி எனக்கு அல்ல, அவருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது காரியத்தை தான் இங்கே 27, 28 வசனங்களிலே வாசிக்கிறோம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தை எனக்கு கட்டளையிட்டார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, அந்த அன்னாள் கேட்டதை எப்படி கர்த்தர் கொடுத்தாரோ, கொடுத்த பின்பு எப்படி அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணினாள். என்ன ரெஸ்பான்ஸ்? சில சமயத்தில் கர்த்தர் நன்மை மட்டும் பெறுவோம், ஆனால் நம்ம கர்த்தர் சொன்னதை செய்ய மாட்டோம். இந்த நாட்கள் அதான் இருக்குது, நிறைய நான் பார்த்துட்டு இருக்கிறோம். நீ அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா நாங்கள் செய்வோம்னு சொல்லுவாங்க, ஆனால் கர்த்தருக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க. கர்த்தர் வாங்கிட்டே இருப்பாங்க, நன்மை பெற்றுட்டே இருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு எந்த நன்மையும் செய்யாத ஜனங்களைத்தான் நாம் இந்த நாட்களை பார்க்கிறோம், கடைசி நாட்கள். ஆனால் அந்த அன்னாள் அப்படி இருக்கவில்லை. அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு மகன் தான். அந்த மகனை கூட்டி கொண்டு ஏலியிடத்தில் வருகிறாள். அந்த மகனை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதை நான் வாசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு ஆசை, என் சத்தத்தை, அவர் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு இறங்கினபடினால், அவர் என் விண்ணப்பத்தை கேட்டபடினால் நான் என்னுடைய வேலையில அவர் கேட்ட இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியல, நான் எனக்கு கொடுத்ததை நான் திரும்ப கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பெற்றெடுத்த தாய் சாமுவேல் கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு உண்மையாக இருந்தான், எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தான் என்பதை குறித்து நாம் பின்னாடி வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னாளின் உண்மையான தன்மை, ஒரு அன்னாளுடைய உண்மைத்தன்மையும், ஒரு அன்னாளுடைய டெடிகேஷன். ஒரு பிள்ளை தான் இருந்தா, அன்னைக்கு ஒரு பிள்ளை இருந்துட்டு அந்த பிள்ளையும் கர்த்தருக்கு கொடுக்க லேஸ்பட்ட காரியம் கிடையாது. ஆபிரகாமை போலதான், ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை தான் பிறந்துச்சு, அந்த ஒரு பிள்ளையும் கர்த்தருக்காக பலி செலுத்தும்படி அவன் ஆயத்தப்படுகிறான். இந்த தியாகமான நெஞ்சத்தையும் தியாகமான விசுவாசத்தையும் தான் கர்த்தர் பார்க்கிறார். சோதரம். அன்னாளுடைய கஷ்டங்கள் பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிள்ளை பிறந்துச்சு, அது காரியம் இல்லை. என்ன காரியம்னா, ஒன்றே கழிச்சு அந்த ஒன்று பால் மறக்க பண்ண பின்பு நேர ஆலயத்தில் கொண்டு ஏலியின் இடத்துல வளருகிறான், கர்த்தருடைய சமூகத்தில் வளருகிறான். இதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், நான் சொன்னதை நிறைவேற்றேன் என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் ஜெபத்தை எத்தனை நாள் கேட்டிருக்கிறார், எவ்வளோ ஜெபத்தை. ஆனால் நீங்க சொன்னதை நிறைவேற்றிருக்கிறீர்களா? நிறைவேற்றமாம ஓடுறதுக்கு நிற்கிறோம், நிறைவேற்றுறது. ஆனா நிறைவேற்றுறதுக்கு போல எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. நீ வாயினால சொன்னதை நிறைவேற்று, கர்த்தர் அதில் பிரியமாய், நீ சொன்னதை நிறைவேற்ற அதில் பிரியமாய் இருக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் நீங்கள் உங்க வாயில என்ன வருதுன்னு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் இதை உனக்கு கொடுப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்பாய்? ஊழியத்திற்கு நிறுத்த ஒரு சாமுவேல் அன்றைக்கு அவசியமா இருந்தது. ராஜாக்கள் அபிஷேகம் பண்ண ஒரு சாமுவேல் அவசியமா இருந்தது. சோத்திரம். அன்றைக்கு ஜனங்களை வழிநடத்த ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் அவசியமா இருந்தது.
அதற்கு ஒரு தியாகமான ஒரு அன்னாளின் மனசு அவசியமா இருந்தது. கர்த்தராத்தான் பார்க்கிறோம். இந்த நாட்கள் அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருக்காக காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறீர்களா? கர்த்தருக்காக எதை வேணாலும் செய்வேன்னு சொல்றீங்களா? சோத்திரம். அதான் வசனம் சொல்லுது, என் கர்த்தர் என்னுடைய கர்த்தர் என் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். நான் என்ன விண்ணப்பம் பண்ணினாலும் அதை செய்ததுனால நான் என்ன சொல்லணும் அதை நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தா. இன்றைக்கும் அருமையான பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மையில இருந்து கர்த்தருக்கு என்ன செய்வேன்னு நீ சொன்னதையோ அதை செய்ய கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செஞ்சுதான் கர்த்தர் இது பண்ணணும் அல்ல. அவர் சொல்றாரு, உன்னுடைய பலிகள் எனக்கு என்னத்துக்கு? உன் பலியை காட்டிலும் கீழ்ப்படுதல் முக்கியம், நீ சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவது முக்கியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவெளியில கர்த்தருக்காக எவ்வளவு பொருத்தனைகளை நீங்கள் செலுத்தி விண்ணப்பம் பண்ணியிருக்கலாம், பொருத்தனைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் செலுத்தியிருக்கிறீங்களா? பொருத்தனைகளை பண்றது பெருசு இல்லை, அதன்படி செய்திருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து கேட்கிறார். அன்னால் இருந்த ஒரே குழந்தை தன்னுடைய குழந்தையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து ஒரு பெரிய ஊழியத்தின் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறினார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்படி, ஒரு பெரிய அதிசயம் நடக்கும்படி இந்த நாட்களில் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை எல்லாவற்றுக்கும் நான் என்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தருக்காக இதை செய்யும்படியாக ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க வந்திருக்கிறார். இந்த கால வேளையில் ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் காணணுமா? நீ கர்த்தருக்கு சொன்னதை நிறைவேற்ற ஒப்பு கொடு. அன்னாலை போல சத்தம் நான் கர்த்தரது விண்ணப்பம் பண்ணில கேட்டார், அப்படின்னா நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்ய இந்த கால வேளையிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த கால வேளையிலே ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? பாருங்க, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், அதே ஆண்டவர் உங்கள் விண்ணப்ப சத்தத்தை இந்த காலையில் கேட்ட அற்புதங்களை செய்வார். அந்த அன்னாள் செய்தது போல நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அன்னாள் விண்ணப்பத்தை கேட்டபடினாலே, அப்படியே கேட்டபடினாலே அவள் சொன்ன அந்த ஆண்டவரே சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படி வந்தார். அந்த இதை நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல் நாங்களும் செய்ய எங்கள் உதவி செய்யும். ஒரு நல்ல திருப்பம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும். நன்றி உள்ள இருதயத்தை தாரும். உமக்கு என்று ஓடுகிற உள்ளத்தை தரும்படியா நாங்கள் செபிக்கிற வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு இந்த காலவெளியை ஆசீர்வதிக்க செபிக்கிறேன். மறைத்துக் கொள்ளும் வல்லமை வெளிப்படட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். ஆண்டவர் ஏசப்பா, அந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்குன்னு வாழ்கிற மக்கள் குறையும். ஆண்டவரே, நன்மைகளை பெற்று அப்படியே ஆண்டவரே தூரமாய் போற ஜனங்கள் இருக்கிற மத்தியிலே நாட்களை உமக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் பாதுகாப்பு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு செய்தார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கென்று அதே மகனை கொடுத்தது போல நாமும் கர்த்தருக்கு சொன்ன காரியங்களை செய்வோம். கர்த்தர் உங்களின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு லோக சுவார்த்தி மூலமாய் சந்திக்க வரல கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.